இயேசுவின் வல்லமை எங்கு 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 செயல்படுகிறதோ அங்கெல்லாம் ஓடி 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 போய் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விடுதலையை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரது வல்லமையை அனுப்பி நோய்களை குணமாக்குகிறார். அவர் தமது வல்லமையை அனுப்பி பலவீனத்தில் பலன் கொடுக்கின்றார். அவர் தமது வல்லமையை அனுப்பி நோய்களிலிருந்து சுகம் கொடுக்கிறார். அவர் தமது வல்லமையை அனுப்பி பாவத்தில் இந்த மனிதனை விடுவிக்கிறார். அவர் தமது வல்லமையை அனுப்பி உலர்ந்து போன எலும்புகளை உயிரடைய செய்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த வல்லமையை இன்றைக்கு பெற்றிருக்கிறோமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் படித்து பாருங்கள். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது சீஷர்கள் தேவனுடைய பிள்ளைகள் மேல் அறையில் காத்திருந்தார்கள். அந்த இடத்திலே பலத்த காற்றால் தேவனுடைய வல்லமை இறங்கிற்று. எஸ், கடந்த உபவாச கூடுகையில இங்கு அபிஷேகத்தில் நிறைய பேர் நிரப்பப்பட்டீர்கள். எல்லாரும் கை வைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அபரீத வல்லமையை ஊற்றினார். அந்த வல்லமையை நம்ம பெறும்போது எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். உங்கள்கிட்ட கேட்டா தெரியும், எனக்கு உங்கள்கிட்ட பேச டைம் இல்லை. ஆனால் அந்த வல்லமையை தினம்தோறும் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றால் விசுவாசிக்க வேண்டும். நல்லா யோசிக்கணும். இந்த மகளிடத்தை சொன்னார், உன் விசுவாசம் பெரியது, ஆகவே நீ விரும்பினதை நான் செய்வேன். ஆண்டவர் நம்முடைய விருப்பத்தை தான் நிறைவேற்றுவார். சிலர் எத்தனைதான் ஆண்டவரை கூப்பிட்டாலும் அவங்களுடைய விசுவாசம் டாக்டர் மேல இருக்கும். டாக்டர் ஒரு தலைவலி, சாதாரண ஒரு தலைவலி, ஒரு கை ஒடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு போய் ஒரு டாக்டரை நம்ம தேடலாம், தவறு இல்லை. ஒரு சின்ன தலைவலி, சின்ன நெஞ்சு வலி, சின்ன ஸ்டமக் பெயின்லாம் உலகத்துல வர்றது இதுதான். சாப்பாடு கொஞ்சம் 2 இட்லியே சாப்பிட்டு பழகினவங்க 4 இட்லி சாப்பிட்டா அவங்களுக்கு கட்டாயமாக ஸ்டமக் பெயின் வந்துவிடும், ஏதாவது ப்ராப்ளம் வந்துவிடும். ஏன்னா அவர்கள் அனுதினம் சாப்பிடுவது 2 இட்லி. 10 நாளைக்கு 15 நாளைக்கு ஒரே எண்ணெயை சட்டியில வைத்து பலகாரம் போடுறாங்க. இந்த பலகாரத்தை தின்னுகிட்டே இருந்தோம்னா வயிற்றுக்கு கோளாறு கட்டாயம் வரும். நிச்சயம் வரும், நிச்சயம் வரும். இப்படி ஆகாத ஆகாரங்கள். அதுக்கு கூட வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, பவுல் அடிகளார் சொல்லி இருக்கிறார், போஜன பிரியரா, சத்தமா சொல்லுங்க, போஜன பிரியரா இல்லாதிருக்கு. போஜனத்தின் மீது பிரியம் இருக்க கூடாது, வாழ்றதுக்காக சாப்பிடணும். ஹல்லேலூயா. சாப்பாட்டுக்காகவே வாழக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, இன்னைக்கு ஜெபிக்க ஏன் வரவில்லை, கூட்டத்துக்கு ஏன் வரவில்லை, ஆலயத்துக்கு ஏன் வரவில்லை என்ற கெஸ்ட் வந்து விட்டார்கள். ஆகவே கொஞ்சம் விசேஷமானதெல்லாம் செய்து சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா, சாப்பிடணும் இல்லையா, சாப்பாடு முக்கியம் இல்லையா அப்படிம்பாங்க. வேதம் ஒன்று சொல்லி இருக்கிறது, தேவனுடைய வல்லமையை நித்தமும் தேடுங்கள். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? அவரது வல்லமையை நித்தமும் தேட வேண்டுமா? சிலர் சொல்லுவாங்க, நான் 10 வருஷம் 15 வருஷம் 25 வருஷம் ஆகுதுங்க ரட்சிக்கப்பட்டு என்று சொல்லுவாங்க. கை தட்டுவாங்க, துதிப்பாங்க. நான் பரிகாசமா சொல்லலைங்க, தீபா தாபா என்ற இந்த 2 அந்நிய பாஷைக்குள்ளே இருப்பாங்க. கொட்டடிக்கும் போது பரிசுத்த ஆவி வரும், கொட்டடியை விட்டுட்டா அது போயிடும். 24 மணி நேரமும் தேவ வல்லமையிலே புதிது புதிதா நிரம்பின வாழ்க்கை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் 1984 ஊழியத்துக்கு வந்தேங்க, அர்ப்பணிச்சு 86 இருந்து ஆண்டவர் பயன்படுத்த ஆரம்பித்தார். அன்றைக்கு செய்தது போன்ற ஊழியம் என்றும் செய்து கொண்டிருக்கவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் புதிது புதிது புதிதாக மாற்றிக்கொண்டே இருக்கிறார். எஸ், தினம் 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 புது வல்லமையினாலும் கிருபையினாலும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய அற்புதத்தை புதிது புதிதாய்
புதிதாய் ருசிக்கிறேன், புதிது புதிதாய் சுவைக்கிறேன். நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் புதிது புதிதான நோய் வருகிறது. டாக்டர் ஒரு நோய்க்கு இன்னும் கேன்சருக்கு முழுமையான ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிக்கப்படவில்லை. அதுக்குள்ள பல வியாதி வந்து விட்டது. டாக்டர்ஸ் என்ன செய்வாங்க? அவங்க அன்னைக்கு படிச்ச படிப்பு தான் இன்னைக்கு புஸ்தகத்துல இருக்காதான் மாத்தி மாத்தி படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இயேசுவுக்கு எல்லாம் தெரியும். காலங்களுக்கு ஏற்ற வியாதி போடப்படுகிறது. அந்த காலங்களுக்கு ஏற்ற வல்லமை நமக்கு தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அத நல்லா திங்க் பண்ணிக்கோங்க. அந்த காலத்துல உள்ள எஸ்எஸ்எல்சி இந்த காலத்துல உள்ள எம்ஐக்கு சதவீதம். ஆனா இந்த காலத்துல எம்ஃபில் படித்தால் கூட இனி கல்லூரியில வேலை கிடையாது. பிஹெச்டி பண்ண வேண்டும். டாக்டரிங் முடித்தாதான் காலேஜில லெக்சரரா ப்ரொஃபஸரா பயன்பட முடியும். அந்த சட்டம் கொண்டு வந்து விட்டார்கள். அப்படி என்றால் அவைக்குரிய வாழ்க்கையிலே இந்த காலத்துக்கு ஏற்ற கிரியை சாத்தான் செய்கிறான். நல்லா திங்க் பண்ணிக்கோங்க. அந்த காலத்தை மாதிரி இல்ல. இந்த காலத்துல அவன் தீவிரித்து செயல்படுகிறான். அந்த தீவிரவாதிக்கு எதிரடையான வல்லமை நமக்குள்ள இருந்தாதான் அவனை நம்ம அடிச்சு மிதிச்சு ஜெயம் பெற முடியும். ஹல்லேலூயா. இல்லை என்றால் பெற முடியாது. கை தட்டினா கஷ்டம். இப்ப தட்டுறீங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். நான் பிரசங்கத்துல சொல்றதுக்கே தட்டுறீங்க. வெரி குட். கை தட்டி ஆண்டவரை துதித்து விடுதலையோடு துதிக்கும் போது பிசாசு என்ன செய்வான் தெரியுமா? ஓடுவான். இப்பொழுது நாம் செய்வதெல்லாம் அவரை துதிக்க 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 வல்லமை நமக்குள்ளே ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி அபிஷேகம் பெற்றவர்கள் எல்லாரும் அதை பெற்றுட்டு, நான் ஆவியின் அபிஷேகம் பெற்றுட்டு என் தலையை துலுக்கிக்கிட்டு இப்படி நடந்தா போதாது. பிசாசு வரும்போது அதை வெட்ட வேண்டும். இந்த ஆவியானவரை பயன்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வல்லமையை விசுவாசித்து போராட வேண்டும். இந்த உலகத்தில் வருகிற எல்லா சோதனைகளையும் நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியின் வல்லமையை தினந்தோறும் நாம் புதுப்பித்து பலனாய் கொண்டு வாழ வேண்டும். ஆகவேதான் கர்த்தருடைய மனிதன் சொல்லுகிறான், என் பலனாகிய கர்த்தாவே. அவர் சன் ஆஃப் காட். நமக்கு என் ஆண்டவர் எனக்கு பலனாயிருக்கிறார். அவருடைய வல்லமையை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் பலனாயிருக்கிறார். எஸ், நம்மையும் அறியாமல் வருகிற கேன்சர் கட்டி நம்மையும் அறியாமலே போய்விடும். நம்மையும் அறியாமல் வருகிற கால்வலி நம்மளை அறியாமலே போய்விடும். நம்மளை அறியாமலே வருகிற எலும்பு தேய்வுகள் போய்விடும். போமா போகாத? எலும்பு தேய்வு மாறுமா? மாறாது. அவ்வளவுதான். எலும்பு தேஞ்சிச்சா பெல்ட் போட்டுட்டு நான் இப்படியே நடக்க வேண்டியதுதான். இனி என் வாழ்க்கையே இதுதான், இதுதான் எனக்கு கிடைச்ச பதில் அப்படி நீ சொல்லிட்டு இருந்தா இப்படியே கை வச்சு நடக்க வேண்டியதான். 10 மாச கர்ப்பிணி இடுப்புல கை வச்சுட்டு நடந்தது மாதிரி ஆணும் பெண்ணும் நடக்க வேண்டியதான். வேத வசனத்தை நோக்கிப்பா. உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற தேவனுடைய வல்லமை எனக்கு இருக்கிறது. நான் பெரியன செய்வேன். உலர்ந்து போன என் எலும்புகள் உயிரடையும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனக்கு அபிஷேகம் பெறாதவங்க எப்படி புலம்புனாலும், இப்படி பிடிச்சிட்டு வந்தாலும் சரி, இப்படி பிடிச்சிட்டு வந்தாலும் சரி, அவங்கள தாங்கிக்கணும்னு. நல்ல வல்லமை பெற்றவங்க சின்ன காரியத்தையும் பெருசா பேசுவாங்க பாருங்க. அப்படியே அவங்களுக்குள்ள இருக்கிற விஷ ஊசியை அடிச்சிடணும்னு இருக்கும். ஏன்னா அந்த வார்த்தை நிறைய வர பற்றும். பரிசுத்தாவி பெறவங்க துள்றதெல்லாம் நிறைய பேர் பார்ப்பாங்க. பரிசுத்தாவி பெற்றவங்கள ஒரு விசேஷமா பேசுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஒரு பெந்தெகோஸ்து சபையில விசுவாசியா இருக்கேன் அப்படிம்பாங்க. எனக்கு அது வரை சிரிப்பா இருக்கும். அப்படியா?
பெந்தெகோஸ்து சபையில விசுவாசியா? அப்படின்னா இந்த உலகத்துல வியாதியெல்லாம் ஜெயிக்கிற விசுவாசம் உங்களுக்கு இருக்குதா அப்படின்னா இல்லை. எனக்கு ஒரு சின்ன தலைவலி இருக்கு, ஒரு பயமா இருக்கு, இப்பவே போய் என்ன சின்ன தலைவலி வந்தா ஒரு டாக்டர் மாத்திரை போடுங்க போயிடு. அதுக்கு ஒரு டாக்டர் தேவையே இல்லைங்க. ஆனா அது என்ன நினைப்பாங்க தெரியுமா? இதுக்குள்ள ஏதாவது ஒண்ணு இருக்குமோ. பக்கத்து வீட்டுக்காரிட்ட போய் பேசுவாங்க, அந்த சுப்புலட்சுமிட்ட போய், சுப்புலட்சுமிக்கா இந்த அம்மா அபிஷேகம் பெற்றவங்க, நல்ல வல்லமை பெற்றவங்க, சுப்புலட்சுமி அக்கா எனக்கு ஒரு 5 நாளா தலைவலி இருக்குது, எனக்கு பயமா இருக்குக்கா, என் புருஷன் வேற ஃபாரின்ல இருக்காரு, நான் என்னதான் செய்வேன் தெரியல, என்னை நம்பி 4 பிள்ளைகள் இருக்குது, எங்க போயிட்டாங்க பாத்தீங்களா? இவங்க எங்க போயிட்டாங்கன்னு பாருங்க. இவங்க எங்க போயிட்டாங்க? எங்க போயிட்டாங்க? கல்லறைக்குள்ளே போயிட்டாங்க, கல்லறைக்குள்ளே போயிட்டாங்க. இவங்க யாரு? ஆண்டவருடைய ஆவியினால நிரம்புறவங்க. அந்த சுப்புலட்சுமி அக்கா சுதாரிச்சுக்கிடுவாங்க. அவங்க கிட்ட இருக்கிறது யாரு? நீ வா, உன்னை பிடிக்கிறதுக்கு தான் நான் இருக்கிறவங்க. அவங்க சொல்லுவாங்க, அக்கா இப்படிதான் நெய்யூர் பக்கத்துல ஒரு அக்கா இருந்தாங்க, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா தலைவலி வந்து உள்ள ஒரு கிளாட் இருந்துச்சுக்கா, அப்புறம் அது வெடிச்சு கேன்சர் ஆயிடுச்சு, செத்தே போயிட்டாங்கக்கா. அதனால நீங்க நெய்யூருக்கு போறீங்களா, இல்லைன்னா வேலூருக்கு போறீங்களா, இல்லைன்னா இந்த ஸ்கேன் எடுக்கிறீங்களா அப்படின்னு அந்த சுப்புலட்சுமி அக்கா சொல்லுவாங்க. உடனே இந்த சுப்புலட்சுமி அக்கா சொன்ன வேதம் இந்த அக்காவுக்கு ஓதுதலா மாறி, வெளிநாட்டுல இருந்து வேலை பார்க்கிற கணவர் நிம்மதியா கஷ்டப்பட்டு பாவம் உழைச்சு என் வீடு பாதியா இருக்கே முழுமையா கட்டடா, நகை 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 நகைன்னு நான் கல்யாணம் பண்ணல இருந்து நகை நகைன்னு கேட்கிறா. அந்த பேய் தொல்லைய தொலைக்கிறதுக்கு ஒரு கூட கொஞ்ச நாள் வேலை பார்ப்போன்னு பாமா வேலை பார்த்துட்டு இருப்பார். அவருக்கு போன் பண்றது, எனக்கு ஒரு தலைவலி இருக்கு, அதனால நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, அது கேன்சரா இருந்தாலும் இருக்கும், அதனால இந்த மாசம் சம்பளத்தை எனக்கு முழுமையா அனுப்புறத நான் ஸ்கேன் எடுக்க போறேன். அவருக்கு என்ன தெரியும், பாவம் வேலையும் செய்ய மாட்டாரு, உண்ணவும் மாட்டாரு. இந்த அம்மா தின்னுகிட்டே இருக்கும். அவருக்கு போன் பண்ணிட்டு இது உண்ணுட்டே இருக்கும். ஏன்னா சீதாலட்சுமி சுப்புலட்சுமி ராமலட்சுமிட்ட பேசி காலை ஓட்டிட்டு இருக்கேன். அந்த அவருக்கு நிம்மதி இருக்கு. அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். அவருக்கு என்ன வந்துடும்? அட்டாக் வந்துடும். அவருக்கு அட்டாக் வந்து அங்க இருந்து ஒரு போன் வந்துச்சுன்னா இந்த அம்மாக்கு தலைவலி தானா போயிடும். இதுதான் நாட்டில் நடக்குது. விசுவாசியும் பெந்தெகோஸ்தே ஆவியை பெற்றவங்களும் இப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பெந்தெகோஸ்தே நாளிலே ஊற்றப்பட்ட வல்லமை பெற்றவர்கள் எப்படி இருந்தார்கள்? வேதத்தை புரட்டி போ. அவர்கள் நோய்களை குணமாக்கினார்கள், மற்றவர்கள் கண்ணீரை துடைத்தார்கள், மற்றவர்கள் கதறலை மாற்றினார்கள், மற்றவர்கள் பிரச்சனையை மாற்றினார்கள், மற்றவர்கள் கண்ணீரை அவர்கள் முழுமையாய் துடைத்தார்கள், மற்றவர்களுக்கு ஆறுதல் கொடுத்தவர்களாய் இருந்தார்கள். அல்லேலூயா. ஒரு மனைவி வல்லமையை பெற்றிருந்தால் கணவருக்கு நோய்க்கு கையை வச்சு ஜோமனா கணவருக்கு இருக்க நோய் போயிடும். அல்லேலூயா. குடிச்சிட்டு வார கணவருக்கு தலையில கையை வை, குடி போக பிசாசு ஓடியே போயிடுவான். வேசித்தனத்தின் எண்ணத்தினால் நிறைந்திருக்கிற கணவன் மனம் திரும்ப வேண்டுமா? உன் கரத்தை கணவனிடத்தில் வைத்து வல்லமையோடு ஜெபித்து போ. அவன் பரிசுத்தமாவா, உன் பிள்ளை பரிசுத்தமா. வாலிபனே, வாலிப நாளில் இயேசுவை அபிஷேகித்திருக்கிறாரா? உன் தந்தை தாறுமாறான தந்தையா? அந்த தந்தைக்காக முழங்கால் படியிட்டு ஜெபித்து வா. உன்னில் இருக்கிற வல்லமை அவரை தொடும். உன் தந்தை மனம் திருப்புவார். எஸ் எஸ், தேவனுடைய வல்லமை அப்படிப்பட்டது. அந்த வல்லமையை இந்த மகள் விசுவாசித்தார். ஆனபடியினால் ஆண்டவர் உன் விருப்பப்படி உனக்கு ஆக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் வர்ற நம்ம சுகமாகாது அப்படின்னு உள்ளத்துல நினைச்சீங்கன்னா சுகமே ஆகாது. ஒரு பிசாசு விரட்டுவாரு, சொல்லி இருக்கிறாரு, ஜீவியம் சரியில்லைன்னா 7 பிசாசு வரும். 7க்கு இடம் கொடுக்காதீங்க.
ஆண்டவருடைய வல்லமையை பெற்று வாழ்றவங்களுக்கு ஒரு வசனம் இருக்கு, ஒரு வழியா வருகிற சத்துரு, சத்தமா சொல்லுங்க, 7 வழியா ஓடுவான், 7 வழியா ஓடுவான். ஒரு வழியா தான் சாத்தான் வரும், ஒரு வழியா தான் வரும். அவன் எந்த வழியா வருவான் தெரியுமா? நம்முடைய சரீர பிரகாரமான சோதனையை தான் அவனுக்கு கொடுக்க முடியும். ஆனால் ஆண்டவருக்கு 7 வழியா விரட்டுற பவர் இருக்கு. அல்லேலூயா. அந்த வல்லமை நமக்குள்ள இருந்தால் அந்த வல்லமையை விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் எங்களிடத்தில் வருகிறவர்களுக்கு என்ன செய்கிறோம்? வல்லமையை பெற்று வருவார், பெறாதவர்களுக்கு பெற வைக்கிறோம். அவர்கள் நோயுற்று வரும்போது அவர்கள் வல்லமையை குரோத்தாவதுக்கு ஜெபிப்பேன். வியாதி நீங்கி போவாங்க, நடக்க முடியாம வருவாங்க. போகும்போது பாத்தீங்கன்னா வரும்போது தூக்கிட்டு வருவாங்க, வல்லமையில நிரம்பி துதிப்பாங்க, ஜெபிப்பாங்க, ஆராதிப்பாங்க. போகும்போது நல்லா நடந்து போவாங்க. எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ சாட்சிகள் சொல்ல முடியும். அது நாங்கள் அல்ல, எங்களுக்குள்ள இருக்கிற அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த வல்லமை இணைகிறது, ஆண்டவரை நோக்கி பார்க்கிறது, ஆண்டவரை அவர் ஸ்தானத்திலிருந்து இறக்குகிறது, அற்புதங்கள் நடக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தான் வேதம் சொல்லி இருக்கிறது, எங்கே ஒரு மனம் உண்டோ அங்கே விடுதலை உண்டு. நீயும் நானும் வல்லமை பெற்றிருக்கும் போது அந்த சாத்தான் நுழையவே முடியாது. இந்த மகள் வல்லமையை விசுவாசித்தார். ஆண்டவர்கிட்ட இருக்கிற வல்லமை என் பிள்ளையை குணமாக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அப்பாவால எல்லாம் முடியும் என்று வல்லமையை விசுவாசித்தால். மூன்றாவதாக ஆண்டவரை கிருபைகளை செயல்களை அருமையாக விசுவாசித்தால். மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 15வது வசனத்தை ஒருவர் சத்தமாக படிப்போம். மூன்றாவதாக சுவிசேஷத்தை விசுவாசித்தால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், சுவிசேஷம் எந்த அதிகாரத்தில் எல்லாம் இருக்கிறது? வேதத்தில் சொல்லுங்களேன். சுவிசேஷம் எந்த பகுதியில் எல்லாம் இருக்கிறது? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்புறம் வெளிப்படுத்தின விசேஷம், சுவிசேஷம், ஏசாயா, எரேமியா, தீர்க்கதரிசிகள் ஆகமத்துல சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் சுவிசேஷம். அல்லேலூயா. அதை இன்னைக்கு நிறைய பேர் விட்டுருவாங்க, நிறைய பேர் விட்டுருவாங்க, நிறைய பேர் விட்டுருவாங்க. அது வேண்டாம் அவங்களுக்கு. போவாங்க, ஜோமன வருவாங்க, ஊழியக்காரங்கள்ட்ட அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு அதை தான் பிடிச்சிட்டு நிற்பாங்க. ஊழியக்காரங்கள்ட்ட உருஜிதம் பண்ணுவார். உண்மையான தீர்க்கதரிசிகளுக்கு உண்மை பொருளை மறை பொருளை வெளிப்படுத்துவார். அதுக்காக இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஏதாவது ஊழியக்காரங்க ஏதாவது சொல்லணும், நான் சும்மா ஆண்டவர் சொன்னதை வச்சு ஜெபம் பண்ணிட்டு முடிச்சுட்டு எழுமுனா, அக்கா ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னார், ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னார், ஆண்டவர் என்னெல்லாம் என்னை பற்றி சொன்னார் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்குறவங்கள்ட்ட அடுக்கடுக்க சொன்னா வேதனை தான் வரும். ஏன்னா கூட்டத்துக்கு வரும்போது மாமியாருக்கு சாப்பாடு கூட வைக்காம வந்திருக்கும், மாமியாருக்கு சாப்பாடு கூட வைக்காம வந்திருக்கும். மாமியார் மா பசிக்குன்னு சொல்லி சாப்பாடு கேட்டா, சும்மா கடை உனக்கு வேற வேலை இல்லை, நான் இப்போ போய் சேரலைன்னா ஜெபம் பண்ண முடியுமா என்ன? அந்த அம்மாவுக்கு சாப்பாடு கூட கொடுக்காம பட்டினி போட்டுட்டு ஆண்டவர் அப்படியெல்லாம் தான் தேட சொல்லியிருக்கார். பாவம், பசி ஆட்டாம வந்திருக்கும், அது ஒன்று இருக்கும். இனி வீட்டில் எல்லா ரூமையும் பூட்டி சாவியை எடுத்து வச்சுட்டு நான் வர்ற வரைக்கும் பக்கத்து வீட்டில் இருந்துக்கோங்க அப்படின்னு சாவி பேக் உள்ள போட்டுட்டு நம்ம ஹேண்ட் பேக்கோட வருவாங்க. 2வது பாயிண்ட் வரும், 3வது பாயிண்ட் இருக்கும். வீட்டில் பிள்ளைங்கள்ட்ட எவ்வளோ எரிச்சல் பட்டுட்டு வந்திருப்பாங்க,
இங்க ஊழியக்காரங்கள்ட்ட வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு மாமியாரால தொல்லை, கணவரால தொல்லை, பிள்ளையால தொல்லை, எனக்கு வாழ்க்கையிலே போராட்டு. இது காரணம் பிசாசு தானே சிஸ்டர்? நீங்க ஜெபம் பார்த்து சொல்லுவீங்களா? ஜெபம் பார்த்து சொல்லுவீங்களா? அதுக்கு ஒரு ஜெபம் தேவையா? ஜெபம் தேவையா? குழப்பத்தை உண்டாக்குறவன் யார்? சாத்தான். மாமியார பகைக்க சொல்லுறவன் யார்? சத்தமா சொல்லுங்க. மாமியார நம்பாத, பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பூட்டி சாவி கூட அவ நகையெல்லாம் உடைச்சு கொண்டு போட்டு அப்படின்னு சொல்றது யார்? சத்தமா சொல்லுங்க. ஏக்கா நான் ஒரு இடத்துக்கு போறேன், எங்க வீட்டுக்காரருக்கு தெரியவே கூடாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு போறது, வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சிச்சுன்னா வம்பு தானே. அந்த அம்மா தான் சொல்லியும் கொடுக்கும். அந்த அம்மா தான் உன் புருஷன்ட்ட வந்தோடனே உன் மனைவி இப்படி சொல்லிட்டு போனாப்பா, சொல்லக்கூடாது, ஆனாலும் சொல்லாம இருக்க முடியாது அப்படின்னு தூண்டி விட்டு. இதை செய்யறவன் யாரு? இதை செய்யறவன் யாரு? சாத்தானா? அதுக்கு ஒரு ஜெபம் தேவையா? அதுக்கு ஒரு ஜெபம் தேவையாங்க? அதுக்கு ஒரு வெளிப்பாடு தேவையாங்க? அதுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் தேவையாங்க? உன்னுடைய வாழ்க்கையிலே மறைந்திருக்கிறதை, உனக்கு அழிவு உண்டாக போகிறது, உன்னுடைய வாழ்க்கையிலே பிரச்சனை எதனால் இருக்கிறது, நீ எதை செய்தால் உனக்கு விடுதலை உண்டு என்று தானாகவே தேவன் ஊழியக்காரர்கள் வாயிலாக பேசுவார், தீர்க்கதரிசிகள் வாயிலாக பேசுவார். செகண்ட், யாராலும் முடியாத வியாதி,